பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்பதாக. முடிந்தது டெட்டலஸ்தாய் பெய்ட் இன் ஃபுல் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின 6வது வார்த்தை அவருடைய வெற்றியின் முழக்கமாக காணப்படுகிறது. பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்த அத்தனை வேலைகளையும் செய்து முடித்தவராய் ஜெயத்தோடு அவர் மரித்தார். மாரத்தான் ஓட்டத்தில் அநேகர் துவங்குவார்கள், சிலர் பாதியிலே விட்டு விடுவார்கள். ஆனால் வெகு சிலர் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய துவக்கத்தை பார்க்கலும் முடிவு சம்பூரணமாய் காணப்பட வேண்டும். அநேகர் தங்கள் வாழ்க்கை முடியும் போது தாங்கள் செய்ய வேண்டியவைகளை செய்து முடிக்காமலேயே மரித்து விடுவார்கள். கலக்கங்களும் திகில்களும் சூழ வாழ்ந்திருந்த வேளையில் பல நற்கிரியைகளை செய்திருக்கலாமே என்ற துக்கத்தோடு மரிப்பார்கள். இன்னும் ஒரு கூட்டம் மரணம் தன்னை ஒரு நாள் சந்திக்கும் என்ற உணர்வில்லாமலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தேவ ஜனங்கள், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமேயானால் கண்களை மூடும்போது கர்த்தர் நமக்கென்று நியமித்திருக்கிற அத்தனை காரியங்களையும் செய்து முடித்தவர்களாய் மரிக்க வேண்டும். டெட்டலஸ்தாய் பெய்ட் இன் ஃபுல் என்ற இயேசுவின் வார்த்தை மிக ஆழமான அர்த்தமுள்ளது. இயேசு மீட்பின் வேலையை செம்மையாய் செய்து முடித்தார். நாம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம். நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். இயேசு இரத்தம் சிந்தி சம்பாதித்தது தான் அவருடைய மணவாட்டி சபை. பாவத்தின் பரிகாரத்திற்கு எவற்றையெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை காரியங்களையும் செய்து முடித்தார். ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்ற வார்த்தையின்படி கல்வாரி சிலுவையில் சத்ருவாகிய பிசாசின் சகல வல்லமைகளையும் முறிந்து அவனை வெளியரங்கமாக்கிய கோலமாக்கி அவனுடைய வல்லமைக்கு முடிவை உண்டாக்கினார். சாபத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கினார். வியாதிகளுக்கும் வேதனைகளுக்கும் முடிவை உண்டாக்கினார். பிதாவாகிய தேவனுடைய பூரண சித்தத்தை முழுவதுமாய் செய்து முடித்த வேளையில் முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை ஒப்படைத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் தாளந்துகளையும் கிருபைகளையும் கொடுத்து அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்து முடிக்கவும் கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளையாய் காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவின் மாதிரியை பின்பற்றினதினால் அவன் மரிக்கும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிக்கையிட்டு மரித்தான். யோவான் ஸ்நானகன் தன் பணிவிடை ஓட்டத்தை வெற்றியோடு நிறைவேற்றினான். உபத்திரவங்களும் பாடுகளும் அவர்களுடைய வாழ்க்கை என்னும் ஓட்டத்தில் காணப்பட்டது. ஆகிலும் கர்த்தர் அவர்களுக்கு என்று நியமித்த காரியங்கள் அத்தனையும் செய்து முடித்தவர்களாய் காணப்பட்டு சந்தோஷத்தோடு கண்களை மூடினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் ஆண்டவருடைய மாதிரியை பின்பற்றுவோம். கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற அத்தனை காரியங்களையும் செய்து முடிக்க வேண்டிய கிருபைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் தந்தருளுவாராக. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா, நாங்களும் எங்கள் வாழ்க்கையின் முடிவில் நீர் எங்களுக்கென்று நியமித்திருக்கிற அத்தனை காரியங்களையும் செம்மையாய் முடித்தோம் என்ற ஒரு திருப்தியில் கண்களை மூட கர்த்ததாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவருக்கென்றும் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறேன். அந்த ஓட்டத்தின் பாதையில் நாங்கள் என்னென்ன காரியங்களை அனுதினமும் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் செய்ய எங்களுக்குள்ளாய் ஒரு ஆவலையும் வாஞ்சையை கர்த்ததாமே உருவாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடி உம்முடைய பாதையில் அனுதினமும் நடக்க கர்த்ததாமே எங்களுக்கு துணை செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இடங்கொண்டு பெருகும்படி செய்வீராக. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகளை கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.